உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், பிளட் டோனர் யாராவது கிடைச்சாங்களா? கிடைச்ச உடனே சொல்றேன் மேடம். நான் கொடுக்கறேன். உன் பிளட்டும் வேணாம், ஒண்ணு வேணாம். முதல்ல கிளம்பு எங்க. டிரைவர் மாப்ள, அது எப்படி அந்த கிழவிக்கு ரோகிணியோட பிளட் குரூப் தான் தெரிஞ்சு கரெக்டா கூப்பிட போன? இது எங்கேயோ இடிக்குதே. ஏய், இப்ப அதுவா முக்கியம்? பிளட் கிடைக்கிறது தான் முக்கியம். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல விடுங்க அத்தை. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நான் ஃபோன் பண்ணேன். அப்போ பாட்டிக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க பிளட் குரூப்பும் AB நெகட்டிவ் தான் சொன்னாங்க. அதனால தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். பாட்டி, முகத்தை முடிக்கணும். ஐயா முருகா, நீ ஐயா காப்பாத்தணும். மாப்பிள்ள போயிருக்காரு, இப்ப வந்துருவாங்க. டாக்டர், இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். இவங்களும் AB நெகட்டிவ் பிளட் குரூப் தான். அவங்க டொனேட் பண்ண ரெடியா இருக்காங்க. ஏய் இரு, நீ என்ன யார் யாரையும் கூட்டிட்டு வர? யாரா இருந்தாலும் அக்கா வந்துடட்டும். அவ வந்ததுக்கு அப்புறம் பிளட் குடுக்கலாமா வேண்டாமான்னு அவ முடிவெடுக்கட்டும். சித்தி, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்களும் எதுவும் செய்ய மாட்டீங்க. செய்யறவங்களே ஏதாவது குத்து சொல்லிட்டே இருப்பீங்களா? இவரே அலைஞ்சு தெரிஞ்சு அக்காவை காப்பாத்தணும்ன்றதுக்காக யாரையாவது கூட்டிட்டு வந்தா அதையும் தடுக்க பாப்பீங்களா? எப்படியாவது ரோகிணி உயிர் பொழைக்கணும். இப்ப அதுதான் முக்கியம். மேடம், உங்க சண்டையெல்லாம் வீட்ல வச்சுக்கோங்க. இப்ப பேஷண்ட்டுக்கு பிளட் குடுக்கறது தான் முக்கியம். டாக்டர், இவங்களை உள்ள கூட்டிட்டு போய் நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேங்க. ரொம்ப வாங்கம்மா. டாக்டர், கூட்டு போங்க டாக்டர். ஐயா முருகா, என் பேத்தியை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துறியா முருகா? அம்மா, இந்த பெட்ல படுங்கம்மா. அப்பா முருகா, அம்மா, இந்த பாலை புடிச்சு அழுத்திக்கிட்டே இருங்க. அம்மா, குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேம்மா. ஏதாவது கிடினஸ் இருக்கா? இல்ல இல்ல இல்லம்மா. அது கொடுங்க. இந்தா. அம்மா, அம்மாடி, உனக்கு ஒண்ணு இல்லடா கண்ணு. நீ நல்லா இருக்க. என் அப்பா முருகன் உன்னை காப்பாத்திட்டான். சரி வாங்கம்மா, வாங்க. பேஷண்ட்டுக்கு தேவையான பிளட்டை இவங்க கொடுத்துட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்க பிளட்டை கொடுத்து ஏன் பொண்ணை காப்பாத்தி இருக்கீங்க.
இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். கவலைப்படாதம்மா, ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கேன். கடவுள் காப்பாத்துவாரு. அதெல்லாம் சரி, நீங்க எதுக்கு முகத்தை மூடியே வச்சிருக்கீங்க? பர்தாவை விளக்குனா நாங்களும் உங்க முகத்தை பாப்போம்ல. எங்க பொண்ணுக்கு ரத்தம் கொடுத்திருக்கீங்க, உங்க முகத்தை நாங்க பார்க்க வேணாமா? இவ வேற. சித்தி, நீங்க நடந்துக்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப எதுக்கு அவங்க பர்தாவை விளக்க சொல்றீங்க? உங்களுக்கு யார பார்த்தாலும் சந்தேகம் தானா? இவங்களோட முகத்தை பார்த்து என்ன பண்ண போறீங்க? செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு இப்படிதான் சந்தேகப்படுவீங்களா? சந்திரா, நீ பேசாம இருக்க மாட்டியா? தேவையில்லாம ஏன் பிரச்சனையை கலப்புற? அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம். ட்ரெஸ்ஸுங்கிறது அவங்க கலாச்சாரம் பழக்க வழக்கம் சம்பந்தப்பட்டது. அதுல எல்லாம் நாம தலையிடக்கூடாது, புரியுதா? என்னங்க, கொஞ்சம் பணம் கொடுங்க. இந்தாங்கம்மா, இதை நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. வேண்டாம்மா, பணத்துக்காக நான் இந்த உதவியை செய்யல. நான் வரேம்மா. வாங்க. அத்தை, உங்களை அமுச்சிட்டு வந்துடுறேன். ஐயா கார்த்தி, இப்பதாயா என் மனசு லேசாயிருக்கு. ஒரு உயிருக்காக என் பேத்தியை பார்த்து அவளுக்கு ரத்தம் கொடுத்து அவளை எப்படியோ காப்பாத்திட்டோம். இது போதியா எனக்கு? இது போதும். சரிங்க பாட்டி, யாராவது பார்த்துட்டு போறாங்க, வாங்க போலாம். இரியா, உன் அத்தைக்காரி என்னை பார்த்தாலே இப்படி கோவப்படுறாளே. இவ எப்படியா என் ஊருக்கு வந்து என் புள்ள யாக பூஜையில உட்காரும் போது நீதான் என் பேரங்கிற உண்மை தெரிஞ்சா அவ என்னெல்லாம் பண்ணுவாளோ? அதை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கியா? பாட்டி, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா மாமா வந்து யாக பூஜை பண்ணுவார். கும்பாபிஷேகமே நல்லபடியா நடக்கும் பாட்டி. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க போலாம். போலாம். மாப்பிள்ள, அவங்கள அனுப்பிட்டீங்களா? அனுப்பிச்சிட்டேன் அத்தை. இப்ப எப்படி இருக்கு? தலையில கொஞ்சம் பெயின் இருக்கு டாக்டர். உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் போக போக சரியாயிடும். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.